ஹாய், என் நேம் வந்து ஃப்ளஃபி. நான் 2 இயர்ஸ் ஓல்ட். எனக்கு இந்த ஜேர்னி பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னோட லைஃப் ஜேர்னி பத்தி. நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருந்தேன் என்னங்கிறது, எனக்கு என்னென்ன பிடிக்குங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லப் போறேன். சரியா? நீங்க பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஜேர்னி. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் எங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து 35 டேஸ் இருக்கும்போது நான் வந்து இவங்ககிட்ட வந்தேன் நானு. அப்போ வந்து நான் எப்படி இருப்பேங்கிறத உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. ரொம்ப குட்டி குழந்தையா இருப்பேன் நானு. அப்போ வந்து அம்மா நானா தான் எடுத்து என்னை வளர்த்துனாங்க. ஆனா எனக்கு எங்க அப்பானா தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா கூட தான் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா வந்து எப்போ வருவாங்கன்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்பா கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன், விளையாடுவேன், குதிப்பேன். நான் அப்பா இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ரொம்ப சோகமாயிருவேன். எனக்கு எங்க அப்பானா தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பானா தான் எனக்கு உயிர். அப்பா ஐ லவ் யூப்பா. இந்த வீடியோ உங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன். நான் வந்து என்ன பிரீடுங்கிறது வந்து சில பேர்த்துக்கு தெரியாது, சில பேர்த்துக்கு தெரியும். நான் என்ன பிரீடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோல்டன் ரெட்ரைவர் ஃபேமிலி கூட சேர்ந்தவன். எனக்கு வந்து என்னென்ன பிடிக்குங்கிறது உங்களுக்கு சொல்லட்டுமா? எனக்கு என்னென்ன கோல்டன் ரெட்ரைவர்களுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். பால் வீசி நம்ம பிடிப்போம்ல, நம்ம பால் கேட்ச் பண்ணி விளையாடுவோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஸ்விம் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். தண்ணிக்குள்ள விளையாடுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா, சிக்கன் அண்ட் எக்குங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து எங்க ஃபேமிலி கூட வந்து எங்க அப்பா, அம்மாவோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து என்னது அப்புறம் நம்ம படுக்கிறது எப்படி படுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லாக்க படுத்து விட்டது பார்க்க இருக்குல்ல, அது மாதிரி படுத்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, ஆப்பிள், வாட்டர்மெலன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த விளையாடுறதுல பார்த்தீங்கன்னா, இந்த ரோப் இருக்கும் தெரியுமா? இழுத்து இழுத்து விளையாடுவோம் இல்ல டக் ஆஃப் வார். அந்த ரோப் வச்சு இழுத்தோம்னா அவங்க இழுப்பாங்க, நம்ம இழுப்போம்ல, அந்த கேம்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சத்தம் வர மாதிரி டாய்ஸ் இருக்குல்ல, சவுண்ட் வர மாதிரி டாய்ஸ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? அப்புறம் பெரிய கிரவுண்டா இருந்துச்சுன்னா, அதில் ரொம்ப ஓப்பன் கிரவுண்டா இருக்கிறதுல ஓடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்புறம் பீனட் பட்டர் ட்ரீட் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். குளிக்கிறது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதே மாதிரி நம்ம விளையாட எங்கள் அம்மா கொண்டு வந்து நடுவில் எனக்கு பிஸ்கட் கொடுத்தா அது ரொம்பவே பிடிக்கும். சரி, ஓகே. இப்போ என்னோட ஜேர்னி பற்றி பார்க்கலாமா? இதுதான் நான். இப்படி சின்னதாக இருக்கும்போது தான் நான் வந்து இங்கே வந்த வீட்டுக்கு. அப்பா அம்மா என்னை எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறனாலும் எனக்கு வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு தான் என்னை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு போவாங்க, வருவாங்க. இது கூட என்னை படுக்க வச்சுருவா, நான் கம்முன்னு படுத்துக்கு தூங்கிக்குவேன். நான் எப்படி இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அழகா இருக்கேன் நான் தானே பார்க்க? இப்படித்தான் நான் சின்ன வயசுல இருந்தேன். எங்கே போகிறனாலும் என்னை இந்த பாக்ஸில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. நானும் குட் பாயா, அமைதியாக நான் நல்ல பிள்ளையா இருந்துக்குவேன். எனக்கு படுக்கிறதுக்காக பெட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு பெட்டில் படுக்க பிடிக்காது. கீழே நிலத்தில் வயிறு வச்சு படுத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அண்ணா வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அண்ணா கூட போய் இப்படி படுத்துக்குவேன். அப்புறம் காரில் போகும்போது சீட்டில் ஏறி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அண்ணா மடியில் போய் கொந்துக்கிடுவேன். அண்ணா மேலே போய் படுத்துக்குவேன். அப்புறம் நான் படுத்துட்டு இருக்கும்போது இந்த பெட்டு மாதிரி இப்படி ஏறி நின்று பார்த்துட்டு இருப்பேன். அம்மா நான் ரொம்ப குறும்பு பண்ணேன்னா அம்மா இப்படி பேஸ்கெட்டுக்குள்ளே என்னை போட்டு வச்சுருவாங்க, இல்லாட்டி இது சேரில் உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா குறும்பு பண்ணிகிட்டே இருக்கிறேன். இது எதுக்காக வந்துட்டு இருக்க தெரியுமா? எங்கள் அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள். பார்த்தியா, இதுதான் எங்கள் அண்ணா. எங்கள் அண்ணன் கூட ஜாலியாக விளையாண்டுருக்கு. அந்த பிக் தான் இது. இது பார்த்தீங்களா, அழகா இருக்கா? இது வந்து அண்ணா. எங்கள் அப்பா எங்கே இருக்காங்களோ அங்கே போய் இப்படி பெட்டில் போய் நான் படுத்துக்குவேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து எனக்கு அழகழகா ட்ரெஸ்ஸு போட்டு பார்ப்பாங்க. அழகா ட்ரெஸ் போட்டு பார்ப்பாங்க எனக்கு எப்படி இருக்குன்னு. இது நான் பார்த்தியா, நான் குண்டு இருக்கேன்னா இப்படி வாக்கிங் போகும்போது எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. பார்த்தியா நீ? இப்படிதான் நான் டிங் டிங் நடப்பேன். இப்படித்தான் எங்கள் அண்ணா அப்பாவுக்கு வந்துட்டு போய் நடுவில் போய் படுத்துக்குவேன். இப்படி அண்ணா மேலே படுத்துக்கிறது, அண்ணாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாக்கிங் போகும்போது இப்படித்தான் மாஸ்க் போட்டு வெளியே போவேன். எனக்கு அப்புறம் ஒரு டைமில் வந்துட்டு ரொம்ப ஹேர் ஃபால் ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. என்னன்னே தெரியல, வீடு ஃபுல்லாக முடியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா ரொம்ப இதாகவே கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா எங்கூட இல்லை, வெளியே போயிட்டாங்க வேலை சொல்லிட்டு. அதனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால தான் எங்கள் அப்பா சொன்னாங்க, நான் வந்து டிப்ரெஷனில் இருந்தாத முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அவனை அப்படின்னு ஒன்லி பிளான் பண்ணாங்க. அப்போ கரெக்டாக என் பர்த்டே வந்துச்சு. அதனால என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஆர்சி ரெசார்ட்க்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இதில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இடமா இருக்குன்னு. அவங்க ஜாலியாக ஓடி ஓடி விளையாடுறதுக்கெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. எப்படியா விளையாடுற பார்த்தீங்களா?
ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு வெளியே போனனால. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. எங்கள் அப்பா என்னை வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் இறக்கி விட்டாங்க. எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அப்பா தான் இறங்கி என்னை கூப்பிட்டு போனாங்க. ஆனால் எனக்கு தான் ஸ்விம் பண்ண தெரியுமே. முதலையே பிறந்தும் போது எனக்கு ஸ்விம் பண்ண தெரியுமா? பிறந்தப்போ என்னை விட்டாலே ஸ்விம் பண்ணிடுவேன். அதனால ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு இருந்தேன். அதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்விம்மிங் பூல் போனேன்னா, அதனால எனக்கு அப்படின்னு மூச்சு வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் போய் ஸ்விம் பண்ணலான்ட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன் நான். தண்ணிக்குள்ளே போய் இறங்கிட்டேன் பார்த்தீங்களா? இது என்ன பண்ணாங்கன்னா, இது எல்லாமே எனக்கு ஒரு வீடியோவாக என் பர்த்டேக்கு வந்து வீடியோ எடுத்தாங்க எல்லாமே. எல்லாமே இதில் இருக்கும். என்னோட வீடியோவில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்விம் பண்ணுறது எல்லாமே இருக்கும். எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால நான் கீழே போய் லானில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து குளிக்க வைக்கிறதுக்கு கூப்பிட்டு போனாங்க. குளிக்க வச்சாங்க என்னைய. காதுக்குள்ள இது போகக்கூடாதுன்னு டஸ்டரில் போகக்கூடாது, தண்ணி போகக்கூடாதுன்னு எப்படி எனக்கு காதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இழுத்து முட்டுன்னு எனக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணாங்க. எனக்கு பர்த்டேங்கிறதுனால எனக்கு அவங்க கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா? எனக்கு கேக் எப்படி கொடுத்துருக்காங்க? சிக்கன் கேக் கொடுத்தாங்க. எனக்கு சிக்கன் ஃப்ளேவரில் எனக்கு சிக்கன் பிடிக்குங்கிறதுனால சிக்கன் ஃப்ளேவரில் எங்கள் கேக் கொடுத்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணினேன் நான். அப்புறமா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு முடி கட்டுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. டிப்ரெஷன் இல்லையா? எங்கள் டேடி என் கூட இருக்காங்களா, அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். இப்போ வந்து எங்கள் அப்பா என்னை வந்து ட்ரைனிங் அனுப்பிச்சு விட்டாங்க. நான் வந்து ஒபீடியண்ட்டாக இருக்கணும், குட் பாயாக இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் அனுப்பிச்சு விட்டாங்க. நான் ட்ரைனிங் போனேன். ஆனால் என்னன்னா, அவங்க எனக்கு வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாகவே கொடுக்கல. ட்ரைனிங் டைமில் வந்து எனக்கு எப்போவுமே கம்மியாக தானே கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். அதனால ட்ரைனிங் டைமில் எனக்கு ரொம்ப கம்மியாக ஃபுட்டு கொடுத்தாங்க. ரொம்ப இழைச்சி போயிட்டேன் நான். நான் ட்ரைனிங் போயிட்டு வந்த கேப்பில் பார்த்தா வீட்டில் பார்த்தா எனக்கு இவ இருக்கா வீட்டில் ஜிஞ்சரு. எனக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். இவனை வந்துட்டா சொல்லிட்டு. ஆனால் என்னன்னா, அவ என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தா. ஜாலியாக விளையாண்டா. என்கிட்ட ரொம்ப எப்படி நல்லா விளையாண்டுருக்கா பார்த்தி. அதனால எனக்கு வந்து அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் சே- நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டு. எனக்கு இவன் வந்ததுலேயே ஹாப்பி தான். ஃபஸ்ட்டு தான் வந்து எனக்கு வந்து எனக்கு அம்பேஷனாக வந்துட்டான்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவளை ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால வந்து எனக்கு இவக்கிறனால ப்ராப்ளம் இல்லை எனக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், 2 பேரும் சேர்ந்து விளையாடுறோம், ஹாப்பியாக இருக்கிறோம், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். ஜாலியாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற 2 ஒட்டுக்கா இருக்கும். அதனால இப்போ வந்து எங்கள் அப்பா எங்கள் கூட இருக்கிறனால எங்களையும் வந்து எங்கள் அப்பா வந்து இந்த டைம் வந்து இங்கே ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போனாங்க. பழவேற்காடு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஜாலியாக எங்கள் அப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தானோ பீச்சில் போய். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போட்டில் எல்லாம் போனோம். இப்போ இது வரைக்கும் அவ்வளோதான். என் லைஃப் ஜேர்னி இப்படித்தான் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. எனக்கு எங்கள் அப்பா எது பண்ணினாலும் நல்லது தான் பண்ணுவாங்க. இவனை கொண்டு வந்து எதுக்கு விட்டாங்க? நான் வந்து டிப்ரெஷன் ஆகக்கூடாது, லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜிஞ்சு கொண்டு வந்து எனக்கு விட்டாங்க. எனக்கு எப்பவுமே எங்கள் டேடி வந்து நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருங்க. அப்பா ஐ லவ் யூ. நீங்களும் இப்படியே ஹாப்பியாக இருங்க. உங்கள் அப்பா வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எப்பவுமே எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. லவ் யூ ஆல்.